கொண்டு வா. என் செல்ல பெரியமால இப்ப நான் ஊட்டி விடுவேனா, நீங்க அழகா சாப்பிடுவீங்களா? ஓகே, சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுதான் ஆகணும். வேண்டாம் கார்த்திக், சொன்னா சாப்பிடுங்க. கேளு. சாப்பிடுங்க நீ. நோ, வேணாம்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க பெரியமா. இன்னொரு வை போதும்லாம் சொல்லக்கூடாது. என்ன நீங்க நீலாம் என்ன ஜென்மமோ? பெத்த மகன் எங்க போனா என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் ஒரு தகவல் கூட இல்ல. ஆனா உன் வயித்துக்கு சோறு கேக்குதா? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு நேரம் அண்ணி சாப்பிடாம தான் இருந்தாங்க தெரியுமா? நாங்க தான் அவங்கள வற்புறுத்தி சாப்பிட கொடுத்தோம். குடுத்தா ஊட்டி விட்டா இவ சாப்பிடுவாளா? எப்படி அதை முழுங்க தோணும்? அண்ணே என்னண்ணே அவங்க சாப்பிடறது அவ்வளவு பெரிய தப்பா? இங்க பாரு, தொலைஞ்சு போனது என் புள்ள, இவ என் பொண்டா. நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். நீ இதுல தலையிடாத. உனக்கு இது வேண்டாத வேலை. என்னடா உன் பொண்டாட்டி உனக்கு பிரஷரை ஏத்திட்டாளா? ஆமாமா, இவள பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. உனக்கே இப்படின்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இவளாலதான் என் பேரனுக்கு எப்பவுமே பிரச்சனை. தெரு தெருவா இடியாப்பம் வித்துட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து என் பேரனுக்கு இவ கட்டி வச்சா பாரு. அவ இவளுக்கும் மேல 2 பேரும் சேர்ந்துகிட்டு என் பேரனை போட்டு எப்படி ஆட்டி படைக்கிறாங்க. உள்ள காணாம போன கவலை கூட இல்லாம எப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்காப்ப. அதத்தாமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். டேய், நீ எவ்வளவு சொன்னாலும் இந்த மண்டைக்கு சுத்தமா உரைக்காது. நீ தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் ஆக. நான் நேத்து போலீஸ்க்கு போன் பண்ணிருந்தேன்ல, அவங்க போன் பண்ணாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காதான் போறேன். பாட்டி ஒரு நிமிஷம், நானே உங்களை கூட்டிட்டு போறேன். இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். பவி, நீ பெரியமா கூட்டி விடு. இத வரேன், சீக்கிரம் போடா. ஏங்க, நைட்ல தானங்க கேம்ப் ஃபயர், எப்ப எடுக்குங்க? இதுல இப்ப பத்த வச்சு விட்டா இதுல இருந்து புகை கிளம்பும்ல, அப்போ படகுல போறவங்களுக்கு இங்க மனுஷங்க